அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 21 நாட்களும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார். 21 நாள் எப்படா முடியும் இருந்தீங்களா? இல்ல 21 நாள் ஏன்டா முடியுது, இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல. ஒரு ஆள் முறைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 21 நாள் போனதே தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த 21ஆம் அதிகாரம் இது எப்படி நம்ம டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா, தி எண்ட் பட் த பிகினிங். அல்லேலூயா. இது முடிந்தாலும் ஒரு புதிய துவக்கத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய ஊழியம் முடிகிறது. பேதுருவுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கையளித்து துவக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய ஓட்டம் இந்த பூமியிலே முடிந்தாலும் அவருடைய வேலை, அவருடைய ஆவி என்ன பண்ணுது, இங்க தன்னுடைய வேலையை துவக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சம்பவங்களை நாம் இந்த 20 நிமிஷத்துல பார்க்கறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கலாம். 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எல்லாம் கவனிங்க. மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு பேதுரு சொன்னதுதான் தாமசம். தாமசமா? பேதுரு என்ன சொல்றான்? மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னதுதான் லேட்டு. எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் மனதளவுல ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி யார் முன்னாடி போறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்மாற்றத்திலே போவதற்கும் ஒரு தலைவன் தேவை. அல்லேலூயா. முன்னேறி செல்வதற்கு இயேசு தேவை, பின்னேறி போவதற்கு பீட்டர் தேவை. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே ஜனங்க என்ன பண்றாங்க, ஒரு லீடர் வேணும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களால தனியா இயங்க முடியாது. யாராவது முன்னாடி போனா அவனை தள்ளி விட்டு என்ன பண்ணலாம், அவன் பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். அல்லேலூயா. வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3:4. என்னாகமம் 14:3-4. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்க, எகிப்திற்கு திரும்பி போவதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். போறவங்க போக வேண்டியதானே, ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. அல்லேலூயா. அப்ப எல்லா சீஷர்களுக்கும் ஏற்கனவே ஒரு ஆள் காலி இருக்குது, 11 பேர். அந்த 11 பேர்ல ஒருத்தர் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லும் போது ஒருத்தராவது தடுத்து, இருப்பா பொறு, அவசரப்படாத, இல்லை, ஒருமனப்பட்டு, பின்மாற்றத்திலையும் ஒரு மனம். அல்லேலூயா. ரெடியா இருக்கிறாங்க. போன உடனே புறப்பட்டு படவேறினார்கள். ஆனா ஒன்னும் மீன்கள் அகப்படவில்லை. அப்போ இதுல எதுல ஒருமனப்படணும், எதுல நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வாசிங்க ஏசாயா 30:2. ஏசாயா 30:2. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31:1 வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் இவங்க ஊழியத்தை விடுறாங்க அப்படின்னா, சாப்பாடு. இப்ப அவர் கூட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும். என்ன கிடைக்குதோ இல்லையோ, வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சிடும். இப்ப அவர் இல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா கையில தொழில் இருக்கு, கையில திறமை இருக்கு. எங்களால என்ன பண்ண முடியும்? பார்வோனின் பலத்தை கொண்டு, அங்க சொல்லப்படுங்க, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி
அப்ப எங்கள்கிட்ட தொழில் இருக்கு, எங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியும், எங்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், வியாபாரம் பண்ண தெரியும். அந்த நம்பிக்கை, பார்வோனுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எகிப்தின் நிழலில் ஒதுங்குகிறவளுக்கு ஐயோ. அல்லேலூயா. இப்ப நம்ம முடியாத காரியத்துக்காக நம்ம வேலை செய்யறோம், வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யறோம். ஆனா நம்ம முழு நம்பிக்கை அதன் மேல வைக்கல. தேவ சித்தத்துக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம், சூழ்நிலைக்காக நாம் பொறுமையா இருக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முழு நம்பிக்கையாக அந்த காரியத்துல மீன் பிடிக்க போவோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கை சும்மா இல்ல. அவங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பலசாலிகள் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, மகா பலசாலிகளா இருப்பதுனா. மகா இப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஆண்டவர் சந்திக்கிறாங்க, சந்திச்ச உடனே அவர் வலது பக்கம் வலைய போடுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா திரளான மீன்கள் வருது. அதுல நீங்க வாசிங்க, பிரைஸ் எல்லாம் அது பின்னாடிதான் சொல்ல நினைச்சேன். 8வது வசனத்தை வாசிங்க. அந்த 21ல கை வச்சுக்கோங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறை 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்போ படகுல எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. பேதுரு இறங்கி ஓடி வந்துட்டான். அதை நம்ம தனியா நம்ம பார்க்க போறோம். பேதுரு ஆண்டவர் இருக்கிறார், கரையில் நிக்கிறாருன்னு ஓடி வந்துட்டான். மற்ற சீஷர்கள் படவுல இருக்கிறாங்க, வலை போட்டபடியே கடல்ல இருக்கு. ஆனா மீன் எல்லாம் வலையில சிக்கிடுச்சு, வலையினுடைய ஓரம் எல்லாம் இவங்க கையில இருக்கு. அப்ப திரளான மீன்கள் வலையில அகப்பட்டுருச்சு. எல்லா சீஷர்களும் சேர்ந்து அதை இழுக்கிறாங்க. அப்படியே படவுல இருந்தபடியே வலையை இழுத்தார்கள். அடுத்து 11வது வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. நல்லா கவனிங்க, மற்ற எல்லா சீஷர்களும் சேர்ந்து அந்த ஒரு வலை அவங்களால இழுக்க முடியல. ஆனா பேதுரு ஒத்த ஆளா தனியா போய் அதே வலையில, ஆண்டவர் சொல்ல அதுல இருக்கிறதா மீனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கிறார். இவன் மறுபடியும் படகுல ஏறி ஒரே ஆள், அந்த பாருங்க, அந்த ஒரு வலையில 153 பெரிய மீன்கள். அல்லேலூயா. ஒரு மீன் 2 கிலோ வச்சா கூட எவ்வளவு ஆயிடுச்சு? 300 கிலோ ஆயிடுச்சு. 300 கிலோ வலை உள்ள மீன்கள் என்ன பண்றான்? ஒரே ஆளா இழுத்துட்ட பலசாலி. அல்லேலூயா. இப்ப சரியான லீடர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ரத்தம் சூடா இருக்கு. ஆனா இருக்கிறதுலே வயசான ஆள் பேதுரு தான். அல்லேலூயா. அவருக்கே இவ்வளவு பலம் இருக்குமானா அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்ப அந்த பலத்தின் மேல் நம்பி அந்த பார்வோனுடைய அந்த நிழல் ஒதுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்துல போய் என்ன பண்றாங்க, அவங்க கொஞ்ச நேரம் இப்படி இளைப்பாறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. அடுத்தபடியாக லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 62. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அப்ப ஊழியத்துல இறங்கியாச்சு. அப்ப ஒரு பொறுமை நிதானம் வேணும். நம்மளும் 5 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம ஒரு அறுவடையை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனாலும் சில நேரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் வரும் பொழுது நாம கர்த்தருக்குள்ள பலப்படணும். கலப்பையில் கை வைத்துட்ட பின்பு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு அந்த ஒரு சுபாவம் இல்லை. 1 ராஜாக்கள் 19:4-5 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:4-5. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அப்ப இவங்களுக்கு எலியாவுடைய சுபாவம் தான் இப்ப இவங்களுக்கு. இப்ப எலியா ஒரு விஷயத்தை அங்க சொல்றான், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை. நான்லாம் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒன்றும் தகுதி இல்லை ஆண்டவரே. ஏதோ என்னை வச்சு அற்புதம் செஞ்சீங்க வச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. அல்லேலூயா. பயங்கரமா என்னை துரத்திட்டு வராங்க. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? என்னுடைய எதிர்கால தரிசனம் என்ன, திட்டம் என்ன, ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட பாதை எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்றது தெரியல. நானும் என்னுடைய மனசு இப்ப பின்னாடி போகுது. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய நல்லவன் இல்லை. அதே கேரக்டர் தான் பேதுரும். பேதுரும் எவ்வளோ அற்புதத்துல அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆனால் என்ன, நான் அவ்வளவு பெரிய நல்லவன் இல்லை.
என்னை விட்டு தூரமாய் போய்விடும். நான் முதல்ல சொன்னேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பி போதும் கர்த்தாவே, போதும், நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், எங்களால தனியால என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள மாம்சம், அது இயல்பு தான். அது அந்த சோர்வுக்குள்ள போகக்கூடிய இயல்பு எல்லா ஊழியக்காரங்களுக்கு வரதான் செய்யும். ஆனாலும் அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த எலியா அவ்வளவு சோர்ந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு தூதன் இறங்கி வந்து அவனுக்கு என்ன பண்றான், போஜனத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தினான். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி சோர்ந்து போகிற நேரத்துல எனக்கு நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா டெய்லி கூட வரும். ரொம்ப அப்படியே தனியா நம்ம டிராவல் பண்ணும் போதெல்லாம் அப்படியே சிந்தித்து கொண்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு பாடல், திடீர்னு எடுக்கும் போது ஒரு பாடல், ஒரு வார்த்தை அவர் போஜனம் கொடுத்து எழுப்புகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் இவங்க சோர்ந்து போய் வராங்க பாருங்க. வலது பக்கம் வலைய போடுனா மீன் நிறைய வருது. அவங்க மீன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவர் எங்க இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. அல்லேலூயா. கரையில நின்று ரெடியா போட்டு என்ன பண்றாரு, பிபிக்யூ ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அழகா போட்டு கறி நெருப்பு போட்டு நீட்டா ஃப்ரை பண்ணி அப்பமும் மீனும் சுட சுட வச்சிருக்கிறார். எப்போ? அதிகாலமே. அல்லேலூயா. இவருக்கு எங்க இருந்து மீன் கிடைச்சது, எங்க கொண்டு வர, வானத்தின் மன்னா. அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு, நீங்க பிடிச்சிட்டு வந்த மீனையும் கொண்டு வாங்க, நான் வச்சு என்னுடைய இதை சேர்த்து பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிப்போம், காக்டைல். அல்லேலூயா. சூப்பரா பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர அருமையான ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். எலியாவை அந்த தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினது போல 11 சீஷர்களையும் ஆண்டவர் அதிகாலமே நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து பலப்படுத்தினார். இதுக்காக தானே நீங்க கஷ்டப்படுறீங்க, சாப்பாடு கிடைக்காதானே கஷ்டப்படுறீங்க. நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க, வாங்க தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களை தேற்றுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். போஜனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்த 4வது வசனத்தை வாசிங்க. 21:4. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்ப விடியற்காலம் ஆயிடுச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. பல பாருங்க, நல்லா 6 மணி ஆயிடுச்சு, பலன்னு விடிஞ்சிருச்சு, நல்ல சூரியோதயம் வந்துருச்சு. விடியற்காலம் ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பொழுது விடியல. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். பொழுது விடிஞ்சாலும் ஆனால் மனசுல இன்னும் இருள் இருக்கு, இன்னும் மனசுல இருட்டு இருக்குன்னா இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. ஜீசஸ். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. வெளிச்சம் உதித்தது. அப்ப பாருங்க, இவங்க எகிப்தை நோக்கி தான் போறாங்க. பின்மாற்றம் என்பது ஒரு மரணத்தை நோக்கி போகிற ஒரு சம்பவம். பின்மாற்றமாய் போகிறது மரண இருளுக்கு நேராய் போகக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப மரண இருளில் இருக்கிறவர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இவங்க இயேசு நிக்கிறான, இயேசுவை அறியாதிருந்த. அப்போ அந்த வெளிச்சத்தை பார்க்க கூடாதபடிக்கு மரண இருளுக்குள்ளாக இருக்கிற இவர்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்து கரையில நிற்பதை பார்க்க கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் குருடா இருக்கிறது, மனக்கண்கள் குருடா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வாசிங்க நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. ஜீசஸ். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? அவர்கள் தேவன் வயிறு. வாசிக்கிறோமா இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் தேவனா அவர்களுடைய தேவன் வயிறு. அப்ப அது சாப்பாடு எப்படி கிடைக்கும், அதிலேதான் உங்களுக்கு குறி. அல்லேலூயா. அப்ப ரெடியா போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லல, சொல்லியிருந்தா உடனே ஏசுன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பொழுது விடிஞ்சிருச்சு. அந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அவர் பிசிக்கலா அங்க நிக்கிறாரு, ஆனா கண்ணு தெரியல. இயேசுவை சீஷர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் 1 சாமுவேல் 11:2. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவனுடைய வலது கன்னத்தை
கண்ணையும் பிடுங்கி இதனால இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். பிரபஞ்சத்தின் அதிபதியா இருக்கக்கூடியவன் அந்த பொல்லாத பிசாசு என்ன பண்றான், அந்த தேவை அப்படிங்கிற தவிப்பை கொடுத்து என்ன பண்றான், அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். உங்கள் கண்களை நான் பிடுங்கிடுவேன், நீங்கள் கிறிஸ்துவை பார்க்க கூடாதபடிக்கு உங்கள் கண்களின் ஒளியை நான் மங்கி போக பண்ணுவேன், உங்களை நான் குருடாக்குவேன், சுவிசேஷத்தின் இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசமா இராதபடிக்கு அவன் என்ன பண்றான், பொல்லாத பிசாசு அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். அதாங்க நடக்குது. நாகாஸ் அப்படிங்கிற அந்த ஒருவன் அம்மோனியனா இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றான், யாபேசின் மனுஷரோடு கூட ஒரு பெரிய ஒரு மிரட்டுதல், ஒரு த்ரெட்டன் அவங்களுக்கு கொடுக்குறான். அல்லேலூயா. அப்ப சவுல் என்ன செய்யறான், வாசிங்க அதே அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப விடியற் காலமாக போகுது. நாளைக்கு பொழுது விடியும் போது நாகாஸ் உயிரோடு இருக்க மாட்டான். அல்லேலூயா. என் ஜனங்களாகிய இஸ்ரவேலை நிந்தித்த அந்த நாகாசுடைய உடன்படிக்கை நான் முறித்து போடுவேன். சவுல் செஞ்ச முதல் அற்புதம். அல்லேலூயா. அவன் ராஜ்யம் எடுத்த உடனே அவன் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான களம். அல்லேலூயா. நாகாசை என்ன பண்றான், ஜெயிக்கிறான். நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்ன 12 மணி உச்சி வெயில் ஏறுறதுக்குள்ள இந்த ஜனத்துக்கு ரட்சிப்பை என்னுடைய கரத்தினாலே கொடுப்பேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் செய்கிற கிரியை. அது விடியற் காலமான போது அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் 14:27. 1 சாமுவேல் 14:27. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. மிகப்பெரிய யுத்தத்தை 2 பேராக நின்று சமாளித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறாங்க. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி 2 பேர் தனித்து நின்று மிகப்பெரிய சேனைகளை முறியடித்து அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து யுத்தத்தை செஞ்சு பெலிஸ்தீர்களை முறியடிக்கிறாங்க. ஆனா சவுல் என்ன பண்ண, யாரும் சாப்பிடக்கூடாது, அப்படின்னு ஒரு கடுமையான கட்டளையை போட்டுறான். அது யோனத்தானுக்கு தெரியாது. அவன் அந்த இடத்துல வரும்போது ஒரு தேன் கூட்டை என்ன பண்றான், தட்டி விட்டு அந்த தேன் அவன் நாவல பட்ட உடனே அவனுடைய கண்கள் தெளிந்தது. ஏன்னா இருக்கிறதுலே பயங்கர டயர்டான ஆள் யோனத்தான் தான். அல்லேலூயா. இவங்க எல்லாம் லாஸ்ட் தான் வந்து யுத்தத்துல கலந்துக்கிட்டாங்க. இவன் ஒத்த ஆளா நின்று செங்குத்து மலையில ஏறி எல்லாம் வர குத்தி தூக்கி வெளில போடுறான். அல்லேலூயா. டயர்டாயி களைத்து போய் கண்ணே அப்படியே கண்ணை கட்டிடுச்சு. அல்லேலூயா. பசி மயக்கம் தான் என்ன ஆயிரும், கண்ணை கட்டிடும். அல்லேலூயா. அந்த ஒரு துளி தேன் அவனுடைய நாவிலே பட்ட உடனே கண்கள் தெளிந்தது. அல்லேலூயா. அது என்னது, தேனிலும் இனிமையான தேவனுடைய வசனம். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் அறியாம என்ன பண்றாரு, வீணாக முரட்டு வைராக்கியத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, ஜனங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்றான், அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரு தேன், ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவரே, உம்முடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய ஒரு துணிக்கை போதும், நான் பிழைப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு சொட்டு தேனினாலே, ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தையினாலே அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க லூக்கா 24:31. லூக்கா 24:31. சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போ வேத வசனம் நிறைய பேசியிருக்கோம். எம்மாவு சீசன் நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வசனத்தை அவர்கள் கேட்ட உடனே அந்த அப்பத்தை பிட்டு அவர்கள் புசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப தேன் கூட்டில் வரக்கூடிய அந்த ஒரு சொட்டு தேனினாலே அவருடைய கண்கள் திறந்த வேத வசனம் தான் நம்முடைய கண்களை தெளிவிக்க முடியும். நாம் சோர்ந்து போகும் பொழுது, பலவீனப்படும் பொழுது, பின்மாற்றத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை பலப்படுத்த முடியும். இந்த சம்பவத்துக்கு அடுத்து இன்னொரு காரியம். 7வது வசனத்தை வாசிங்க. 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அப்ப கடல்ல போய் மீன் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா அப்பெல்லாம் போய் நீட்டா கோட் ஷூட் டை எல்லாம் கட்டிட்டா போய் மீன் பிடிக்க போவாங்க. நாங்கெல்லாம் வந்து சீசர்கள், நாங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் ஷூட்டா போடுவாங்க. இல்ல, அவங்க மீன் பிடிக்க போறாங்க. அப்ப எல்லாம் களைந்து போட்டு என்ன பண்றாங்க, வெற்றுடம்பாக என்ன பண்றாங்க, மீன் பிடிக்க போறாங்க.
அப்ப அவர் கர்த்தர் என்று யோவான் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, தன் மேற்சட்டையை, படகுல நிறைய சட்டை இருக்கும், எல்லாருமே சட்டையை கழட்டி போட்டு தான் இருப்பாங்க. அவன் தேடி கண்டுபிடித்து தன்னுடைய மேற்சட்டை எடுத்து போட்டு கொண்டு கடலிலே குதித்தான். ஏன் அந்த வார்த்தையை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7-8 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:7-8. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி, அப்படி வாசிக்க கூடாது, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதனும் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டு என் பின்னே வா என்றான். உன்னுடைய பாதரட்சை, அல்லேலூயா, உன்னுடைய அறையை கட்டி கொண்டு உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு வெளியே வா. என்ன அர்த்தம்? அங்க ஜெயில நிறைய பேர் கழட்டி வச்சிருப்பாங்க, செருப்பா கழட்டி வச்சிருப்பான், போர்ச்சை இருக்கிறான், அவங்க எல்லாம் பார்த்தா மற்ற கைதிகள் எல்லாம் இருக்கலாம். அல்லேலூயா, உன்னுடைய வஸ்திரத்தை. எதுக்காக அந்த இடத்துல வெளிச்சம் வந்தது? ஆபிரகாம் தாமஸ் பாஸ் சொன்னது. அல்லேலூயா, ஒரு தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனே ஏன் பிரகாசம் வெளிச்சமா வந்தது? அவன் சட்டை எடுக்கணும், அவன் செருப்பை தேடி கண்டுபிடிக்கணும், அவனுடைய வேஷ்டியை பார்த்து கரெக்டா எடுக்கணும், அதுக்குதான் வெளிச்சம். அவர் ஹியூமரா அழகா சொல்லுவார் வசனத்தை. அல்லேலூயா. அப்ப அந்த தூதன் அந்த ராத்திரி வேளையில வந்து, இன்னும் பொழுது விடியல, ஆனால் தூதன் வந்து விட்டான். பொழுது விடிவதற்கு முன்பாகவே பேதுருவுக்கு மட்டும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எதற்காக? உன் பாதரட்சையை தேடி கண்டுபிடிப்பதற்காக, உன்னுடைய அறையை தேடி எடுப்பதற்காக, உன்னுடைய அந்த மேற்சட்டையை தேடி எடுப்பதற்காக. அது எதை குறிக்கிறது? வாசிங்க, கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-9. கலாத்தியர் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். 2 முறை இந்த விஷயத்தை என்ன பண்றார் பவுல் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார். கள்ள உபதேசம் வரும், கள்ள தீர்க்க தரிசிகள் வருவாங்க, தவறான சத்தியம் ஜனங்களுக்குள்ளே வரும். திரும்ப செகண்ட் டைம் சொல்றான், திரும்ப சொல்லுகிறேன், வேறொரு சுவிசேஷத்தை நாங்களே வந்து சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பாதரட்சை, அறையை கட்டி கொள்ளுதல், அப்புறம் அந்த மேல் வஸ்திரம் எல்லாமே ரட்சிப்பு, வசனம், சத்தியம், காஸ்பல், அதைத்தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப உன் பாதரட்சை உனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட, அல்லேலூயா, உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, உன் கூட இருந்து நான் இரவும் பகலுமாக சொல்லி கொண்டிருந்த அந்த சுவிசேஷத்தை மட்டும்தான் நீ தொடுத்து கொள்ள வேண்டும். அல்ல மற்ற சுவிசேஷத்தை அல்ல. கள்ள உபதேசம் எல்லாம் கிடக்கும், அங்க இருக்கும், மற்ற செருப்பு இருக்கும், மற்ற வஸ்திரம் இருக்கும், எதையுமே எடுத்துறாது. யூ செலக்ட் யுவர் ஓன் ட்ரெஸ். நான் உனக்கு சொல்லி கொடுத்த உன் வஸ்திரத்தை தேடி கண்டுபிடித்து போட்டுக்கொள். அல்லேலூயா. வேற சுவிசேஷத்தை சொன்னால் நீ சபிக்கப்படுவாய். அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 21:15. கடைசியாக அந்த சம்பவத்தை வாசித்து, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இட்ஸ் a personal encounter. அது ஏன் நான் உங்களுக்கு பர்சனல் என்கவுண்டர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல பேசும்போது மற்ற சீஷர்கள் கூட இல்லை. இது ஒரு தனிப்பட்ட பர்சனல் கவுன்சிலிங். எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, 20வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அப்ப இவங்க பேசுகிற வரைக்கும் யாருமே பக்கத்துல இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு யோவான் நடந்து வருகிறான். அவன் வர்றதுக்குள்ளே அவனுடைய விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அல்லேலூயா. அப்ப இட்ஸ் a personal counseling, personal encounter. தனியே எல்லாரும் போஜனம் செய்து முடித்த பின்பு ஆண்டவர், இவர்கள் எல்லாரிலும், அப்ப இவர்கள் எல்லாரிலும் அப்படின்னு அவர் விரல் நீட்டி காண்பிக்கும் போது யாருமே அங்க இல்லை. உண்ட மயக்கம், தொண்டனுக்கு நல்ல தூக்கம். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு. என்ன இரவெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க?
டயர்டா மீன் பிடிச்சு வந்திருக்காங்க. அது வலையை இழுக்க முடியாம இழுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஃபுல் டயர்ட். இவர் நல்லா வயிறு முட்டை அப்பமும் மீனும் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் காலையிலே இப்போ அதிகாலை ஜெபம் முடிஞ்சோடனே போய் தூங்குவாங்க ஒரு சிலர், தெரியுமா? அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் முடிஞ்சோடனே போய் தூக்குறோம், செமையா இருக்கும். அல்லேலூயா. நல்ல தூக்கம் வரும். அல்லேலூயா. நல்ல மனசு முட்டை நல்லா சத்தியத்தை கேட்டுட்டு போய் தூங்குனா செமையா இருக்கும். எல்லாம் அதிகாலமே ஒரு 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 ஏர்லி மார்னிங் ஒரு நேப், ஒரு ஸ்லீப் இருக்கு பாருங்க, சொர்க்கமா இருக்கு கிளாஸ். அல்லேலூயா. எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாய். இட்ஸ் a personal encounter. ஏன் பேதுருவை தனியே அழைத்து கொண்டு போகிறார்? வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 16:22. மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இந்த ஊழியம் உங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, சாவர ஊழியம் வேண்டாம். நம்ம ஊழியம் பிழைக்கிற ஊழியம். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் பிரியாணி சாப்பிடுற ஊழியம், அற்புதத்தின் ஊழியம், மிராக்கிள் மினிஸ்ட்ரி. நம்ம போய் பாட அனுப்ப வேண்டாம், இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டான். இந்த ஊழியம் உமக்கு தேவையில் என்று தனியே, அது அப்படியே ஆண்டவர் ரிப்பீட் அடிக்கிறார். அல்லேலூயா. நீ தனியே கூட்டு போய் என்னென்னலாம் திட்டின, இப்ப வா. அப்படியே ஆப்போசிட், அவன் கடிந்து கொண்டான், இவர் அன்பை சொரிகிறார். அல்லேலூயா. ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி எனக்கே நீ சொன்ன அதே ஊழியத்தை உன் கையில கொடுக்குறேன். அல்லேலூயா. என்ன பார்த்து நீ ஊழியம் வேண்டாம், இது கஷ்டப்படுற ஊழியம், இது மரிக்கிற ஊழியம், இது ஜீவனை கொடுக்கிற ஊழியம், இது பாடுபடுகிற ஊழியம், இது வேண்டாம் என்று சொல்லி எனக்கு சொன்னைய அதைவே நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தான் இதை செய்யணும். யார் வேண்டான்றாங்களோ, எனக்கு பலவீனம், எனக்கு முடியாது, எனக்கு கை கால் நடுங்குது, யார் வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே அதை கொடுக்குறார். அதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு அன்பு. அவன் கடிந்து கொண்டான், இவர் அன்போடு சொல்றார். அல்லேலூயா. அவனும் அக்கறையோட தான் சொல்றான். ஆண்டவர் கஷ்டப்படக்கூடாது. அவனுக்கு ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு அக்கறை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஆவிக்குரிய பிரகாரத்துல ஒரு அக்கறையை கொடுத்து, அன்பை கொடுத்து, நேசிக்கிறான் சொல்லி ட்ரிகர் பண்ணி. இந்த சம்பவத்தை சொல்லணும்னா நம்ம அண்ணன் ஐசக் ஜோ மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது. அதனால அந்த சப்ஜெக்டுக்கு நான் போவே இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு ஆண்டவர் நேற்று இரவு வெளிப்படுத்தின என்னன்னா, தனியே அழைத்து கொண்டு போய். இப்ப நீ என்னை தனியா கூட்டு போய் சொன்னல, நான் உனக்கு அப்படியே ஆப்போசிட், வேண்டாம் என்று சொன்ன ஊழியத்தை உன் கையிலேயே கொடுக்கிறேன். நீ தான் இதற்கு சரியான ஆள், நீ தான் இதற்கு உத்தரவாதமான ஆள். இப்ப பவுல் நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறார். சபையை ஸ்தாபித்து ஃபவுண்டர் ஆஃப் நியூ கவர்னன்ட் சர்ச் இஸ் பீட்டர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு ஆண்டவர் பேதுரு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவர் நம்முடைய கையிலையும் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட செய்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமான பாதையில ஆமென் கர்த்தர் நம்முடைய கரத்தின் மூலமாக செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்சம் 10 நிமிஷம் அதிகமாயிருச்சு. கர்த்தர் ஆமென் உங்களை தயவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆமென் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 21 நாளும் அற்புதமாய் நடத்தின தேவனுக்கு ஏகோபித்து 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு